வாங்க அன்பு ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக இந்த டிசம்பர் மாதத்தில் டிசம்பர் 18 முதல் 24 வரை வாரத்திற்கான ராசி பலன்களையே நாம் இங்கு பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை முக்கியமாக உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. அதே போல் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு போய் பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க. அதில் கொஞ்சம் நீங்கள் நிதானமான போக்கை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. அதே போல் ரிஷபராசியை பொறுத்தவரை உங்கள் ராசியின் அதிபதியாக சுக்கிரன் காணப்படுறார். சுக்கிரன் இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியும் புத்தி கூர்மையும் ரொம்பவே அதிகமாக இருக்கும் மற்றவர்களோட. அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமியின் அருள் இருந்து கொண்டே இருக்கிறதுனால உங்களுக்கு எப்பொழுதுமே செல்வ செழிப்பு அப்படிங்கிறது நீங்காத ஒன்றாக இருக்கும். இந்த ரிஷபத்தை பொறுத்தவரை கார்த்திகை 2, 3, 4 பாதம், ரோகிணி, மிருகசீரிசம் 1, 2 பாதம் அப்படின்னு உங்களுக்கான நட்சத்திரங்கள் இருக்க வேளையில் காலபுருஷ சக்கரத்தில் 2வது ராசியான ரிஷப ராசியை பொறுத்தவரை உங்களுக்கான கிரக நிலை தைரிய வீரியஸ்தானத்தில் உங்களுக்கு குரு பகவான் வக்கிரமாகும். சுகஸ்தானத்தில் கேது, சப்தமிஸ்தானத்தில் புதன், உங்கள் ராசியின் அதிபதியாக சுக்கிரனும் காணப்படுகிற அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் சனி, ராகு என உங்களுக்கான கிரக நிலைகள் வலம் வருகின்றன. இப்படி உங்களுக்கான கிரக நிலைகள் வலம் வரவில்லை. உங்களுக்கான பொது பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன, நட்சத்திர பலன்கள் என்னங்கிறதுலாம் நாம் இங்கே விரிவாக பார்க்கலாம். இதே போல் 12 ராசிகளுக்கான வார பலன்கள், மாத பலன்களாக நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரை பொது பலன்களை பார்க்குறப்போ உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதாவது பண வரத்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதை நீங்கள் பொண்ணா பொருளா வீடா மனையாக வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இந்த கால நேரத்தில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுல நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். அதில் வர சாதக பாதங்கள் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறத ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சுட்டு செய்யுங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா தேவையில்லா பிரச்சனைகளை நீங்கள் சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் உதவி செய்கிறப்போ பார்த்தீங்கன்னா நல்லது தான். இருந்தாலும் முன்னெச்சரிக்கையோடு இந்த கால நேரத்தில் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. அதே போல் இந்த கால நேரத்தில் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. எச்சரிக்கையாக இருக்கிறது உங்களுக்கு தேவையில்லா பிரச்சனைகள் உங்களை விலக்கி வைக்கும் விதமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. அடுத்து மனதில் ஏதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறைகள் வந்துகிட்டே இருக்கும். என்னன்னா இது செய்யாத விட்டுனே, இல்லை இது பண்ணியிருக்கலாமே, அது பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு சில குறைகள் அங்கங்கே உங்களுக்கு உருவாகிட்டே இருக்கும். அதே போல் புதிய நண்பர்களோட பார்த்தீங்கன்னா ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்டையும், பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்டையும் பேசுகிறப்ப கொஞ்சம் கவனமாக பேசி பழங்க. உங்கள் கிரக நிலைகளை சார்ந்து இதில் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எதிர்பாலனத்தோட பேசுகிறப்ப கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இந்த கால நேரத்தில். அதே போல் பார்த்தீங்கன்னா விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் அதிகமாக கலந்து கொள்ள வேண்டிய காலம் நேரம் இதுன்னு சொல்லலாம். இதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உற்சாகமான சந்தோஷமான மனநிலை இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்கும். தொழில் வியாபாரம் செஞ்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பழைய விஷயங்கள், அதாவது பழைய பணங்களை வழங்குறதுடைய பழைய விஷயங்களை திருப்பி பெறதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமும் ஆர்வம் காமிப்பீங்க. இதனால் அது எல்லாமே திருப்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் செய்கிறீங்கன்னா தொழிலில் இருந்த போட்டிகள் விலகும். போட்டிகள் விலகிறதுனால உங்கள் தொழில் மேம்படும். தொழில் மேம்படுறதுனால உங்களுக்கு ஏற்றமும் முன்னேற்றமும் இந்த கால நேரத்தில் சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக பார்த்தீங்கன்னா இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாம் இங்கே முடியும்னு சொல்லலாம். இப்படி இழுபறியாக இருந்த காரியங்கள் முடிகிறது மட்டும் இல்லாமல் அதை சீரும் சிறப்புமாக செஞ்சு முடிப்பீங்க. அப்படி சீரும் சிறப்புமாக செஞ்சு முடிக்கிறது உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுக்கும் ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் இங்கே கொண்டு தரும் அப்படின்னு சொல்லலாம். இதனால் ஒட்டு மொத்தமாக நீங்கள் இந்த கால நேரத்தில் சீரும் சிறப்புமாக ஏற்றங்களை பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் ஒரு சில காரணங்களால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை நிமித்தமாக கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்து கொண்டே இருக்கும். அந்த அலைச்சல்களை இந்த கால நேரத்தில் தவிர்க்க முடியாது. அதற்கு அலைச்சலுக்கு நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக பார்க்கப்படுது. இதே போல் 12 ராசிகளுக்கான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த கால நேரத்தில் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மென்மையான இதமான சூழ்நிலை நிலவுவதனால ஒட்டுமொத்தமாக உங்கள் மனதும் உடலும் தைரியமாக இருக்கும். இது பல்வேறு பிரச்சனைகள் வந்தால் கூட அதை தைரியமாக எதிர்கொள்கிறதுக்கான ஆற்றலை உங்களுக்கு தரும் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவி இடையே பார்த்தீங்கன்னா இதுவரை இருந்த மன வருத்தங்கள் நீங்கிறது மட்டும் இல்லாமல் அந்த மன வருத்தத்திலிருந்து நீங்கள் வெளியே ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். மன நிம்மதி மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு பெயரையும் புகழையும் மேலும் ஓங்க வைக்கும் விதமாக அமைவாங்க அப்படின்னு சொல்லலாம்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உறவினர், நண்பர்கள்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுவரை இருந்த மனக்கசப்பு, மனத்தாங்கல்கள் எல்லாமே வந்து நீங்கும். அது மட்டும் இல்லாம, ஒரு சில நேரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கின மனக்கசப்பு கூட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இடம் தெரியாத போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு பொறுத்தவரைக்கும் வாக்குறுதிகளை கொடுக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. அந்த வாக்குறுதிகளை குடுக்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கவனம் தேவை. அந்த கவனங்களால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தேவையில்லா பிரச்சனைகள்லேருந்து நீங்க எளிதில வெளிய வர முடியும். அதனால ஏதாவது வாக்குறுதி குடுக்கறதுக்கு முன்னாடி, ஒரு முறைக்கு இருமுறை சிந்திச்சு செயல்பட வேண்டியது ரொம்பவே அவசியம் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அடுத்து கலை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புதிய புதிய வாய்ப்புகள் வந்து வந்து சேரும். இந்த வாய்ப்புகளின் காரணமா உங்கள் வாழ்க்கையில ஏற்றங்கள், முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது எதிர்பார்த்ததை விட சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அரசியல் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கூடுதல் உழைக்க வேண்டியிருக்கும். கூடுதல் உழைப்பில் இருந்தாலும், அந்த கூடுதல் உழைப்புக்கேற்ற ஊதியமான ஏற்றங்கள் உங்களுக்கு அதிகமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால ஒட்டுமொத்தமா உங்கள் வாழ்க்கையில ஏற்றங்களும், முன்னேற்றங்களும் முன்பை விட சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, கல்வியில வந்து நீங்க வெற்றி பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, திட்டமிட்டு செயல்பட வேண்டியிருக்கும். அப்படி திட்டமிட்டு செயல்படுறப்போ, அந்த திட்டமிட்ட செயல்பாடின் காரணமா உங்களுக்கு வந்து ஏற்றங்கள் வரது மட்டும் இல்லாம, அதே நேரத்தில உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கும். உதவிகள், ஏற்றங்களின் காரணமா உங்கள் வாழ்க்கையில நீங்க முன்னேற்றங்களையும், சிறப்பான இடத்தையும் அடைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கவல்ல. இதே போல ராசி பலன்களை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. பரிகாரங்களை பொறுத்தவரை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நவ கிரகங்களை வணங்க. குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கிரனை வணங்குங்க. சுக்கிரனை வணங்குறப்ப என்ன ஆகும்னா, சுக்கிரனோட முழு அருளாசியும் உங்களுக்கு கிடைக்கும். முழு அருளாசியும் கிடைக்கிறப்ப என்ன ஆகும்னா, உங்கள் வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கிரனின் அருளால் அறிவும், அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, பணவரத்தும் இந்த கால நேரத்தில அதிகமா இருக்கும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா காரியங்களும் நல்லபடியா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது மட்டும் இல்லாம, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மனக்கவலைகள் இந்த கால நேரத்தில நீங்கும். மனக்கவலைகள் நீங்கிறது மட்டும் இல்லாம, ஒட்டுமொத்தமா உங்கள் வாழ்க்கையில ஏற்றம் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில முன்னேற்றமா மாறதுக்கான வாய்ப்புகள் அனைத்து வகையிலும், அனைத்து விதமாவும் இருக்கு. இப்போ உங்களுக்கான பொது பலன்கள், பரிகாரங்கள் பார்த்துட்டோம். அடுத்து நட்சத்திர பலன்கள் பார்க்கலாம். நம்ம முதலாவதா பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, கார்த்திகை 2, 3, 4 பாதம். இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளுக்கிடையே வந்து பார்த்தீங்கன்னா, எதை செய்யணுமா இருந்தாலும் கொஞ்சம் கவனமா செய்யுங்க. கவனமா செய்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. அப்படி எடுத்து சொல்றப்போ அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, தேவையில்லா பிரச்சனைகளையும், தடைகள், தடுமாற்றத்தையும் இங்க வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. அதேபோல பூர்வீக சொத்துக்கள்ல இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்க போகுது. பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிறது மட்டும் இல்லாம, அந்த பிரச்சனையில உங்களுக்கு சாதகமான பலன்களும், உங்களுக்கு நன்மை தரும் விதமா அமையிற பலன்களும் அதிகமா இருக்கு இந்த கால நேரத்தில. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நன்மைகளும், ஏற்றங்களும் இந்த கால நேரத்தில அதிகமா கிடைக்கும்னு சொல்லலாம். அதேபோல உங்களது காரியங்கள் இதுவரை இருந்த எதிர்ப்புகள், தடைகள், தடுமாற்றங்கள் எல்லாமே விலகப் போகுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லா விஷயத்திலயும் ஏற்றங்களையும், முன்னேற்றங்களையும் இந்த கால நேரத்தில அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த எதிர்ப்புகள்லாம் விலகுறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா நேரமும் நல்லதா இருக்கிறதுனாலயும் வெற்றிகள் மேலும் மேலும் குவியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பண வரத்துங்கிறது இந்த கால நேரத்தில உங்களுக்கு திருப்திகரமா இருக்கிறது மட்டும் இல்லாம, சில நேரங்கள்ல நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாவே இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மனக்குழப்பங்கள் இந்த கால நேரத்தில நீங்கும். மனக்குழப்பங்கள் நீங்கிறது மட்டும் இல்லாம, உங்களுக்கு ஏற்றங்களும், நன்மைகளும் முன்னேற்றமா அடையறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. அடுத்து நம்ம வந்து பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோகிணி. ரோகிணி நட்சத்திரத்தை பொறுத்தவரை இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, காரியங்கள் பல நல்ல காரியங்கள்ல நிறைய சாதிப்பீங்க. சாதிக்கிறது மட்டும் இல்லாம, அந்த காரியங்கள்ல உங்களோட யாரும் சிறப்பா செயல்பட முடியாது அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கான முன்னேற்றங்கள் இந்த கால நேரத்தில அதிகமா இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரை வந்து கல்வி சார்ந்த விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும். பிரச்சனைகள் எல்லாம் குறையிறது மட்டும் இல்லாம, உங்களுக்கு ஏற்றங்களும், நன்மைகளும் இந்த கால நேரத்தில அதிகமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சக மாணவர்களோட ஒத்துழைப்பு கிடைக்கும். சக மாணவர்களோட ஒத்துழைப்பு கிடைக்கிறது மட்டும் இல்லாம, உங்கள் வாழ்க்கையில ஏற்றங்களும், முன்னேற்றங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. அதேபோல ஒட்டுமொத்தமா இந்த கால நேரத்தில இந்த ராசி நட்சத்திரத்தில இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட சாமர்த்தியமான பேச்சால நிறைய காரியங்கள வெற்றிகரமா முடிப்பீங்க. அது வந்து உங்களை ஒரு செயல் வீரரா இந்த கால நேரத்தில மாற்றும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிருகசீரிஷம்,
1, 2 பாதம். இந்த வாரம் வந்து உங்களுக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறது முன்பெப்போதும் இல்லாத அளவுக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பல்வேறு விஷயங்கள்ல ஏற்றங்களும், நன்மைகளும் இந்த கால நேரத்தில அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில இருக்கவங்க ஒட்டுமொத்தமா மகிழ்ச்சியா இருக்கிறதுனால, ஒட்டுமொத்த மகிழ்ச்சியானது உங்களுக்கு ஏற்றங்களையும், நன்மைகளையும் இந்த கால நேரத்தில கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மருத்துவம் சார்ந்த செலவுகள் இந்த கால நேரத்தில குறையும். மருந்து சார்ந்த செலவுகள் இந்த கால நேரத்தில குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதேபோல எடுத்த காரியங்கள் எல்லாத்துலயுமே வந்து நீங்க சுறுசுறுப்பையும், ஒரு வேகத்தையும் காட்டுவீங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு வெற்றியையும், ஏற்றத்தையும் ஈட்டித் தரும் அப்படின்னு சொல்லலாம். இதேபோல 12 ராசிகளுக்கான மாத பலன்கள், வார பலன்கள் எல்லாத்தையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இங்க நம்ம சொல்ற நன்மைகளும் நல்லதையும் அப்படியே நன்மைகள் நல்லதா எடுத்துக்கோங்க. தடைகள் தாமதங்கள ஒரு முன்னெச்சரிக்கை இருக்கிறப்ப அந்த தடைகள் தாமதத்திலிருந்து விலக முடியும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இதே போல இந்த கால நேரத்தில உங்களுக்கு சுக்கிரன் அருளால் உங்கள் வாழ்க்கையில ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் அடைய நம்ம